ஆமா. அந்த மாதம் ஒன்று மழை பொழியன்னா யாரால் பொழியணும் தெரியுமா? மன்னரால் பொழிய வேண்டும். நாட்டை ஆளக்கூடிய அரசன் அதற்கு காரணமா இருக்கணும். அவருடைய நீதி நெறி சரியாக இருந்தால், ஆட்சி சரியாக இருந்தால், ராசியும் சரியாக இருந்தால் கண்டிப்பாக நாட்டில் மாதம் ஒன்று மழை பொழியும். நிச்சயமாக. ஆனால் என்று இவன் பட்டத்தை ஏற்று அமர்ந்தாலோ அன்று முதல் இவன் ஆட்சி சரியில்லை. ஆஹா. அதுவும் இல்லாம ஒரு ராசி இருப்பதற்கு, ஆமா, எனக்கு மீன ராசி புரட்டா, அந்த ராசி சொல்லல, புரட்டாசி நட்சத்திரம். உனக்கு மீன ராசி இளங்கட்ட பொண்ணு வீட்டுல போறோம்னு சொல்றியோ? புரட்டாசி நட்சத்திரம். அடே, ஒரு பெண்ணானவள் ஒரு வீட்டை விட்டு வெளியே மாப்பிள்ளை வீட்டுக்கு போறதே ஒரு ராசி இருக்கு. ஒரு பெண்ணால ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றதே ஒரு ராசி இருக்கு. ஒரு உதாரணம் சொல்ல, ஒரு கஷ்டப்பட்ட வீடு. ஆமா. ஒரு பெண் வந்து ஒரு வீட்டுக்கு போற, அந்த வீடு மோகம் வந்துருது. ஏன்னா அவன் கால் எடுத்து வச்ச ராசி அப்படி. இப்படிப்பட்ட பொம்பளை எல்லாம் கால் எடுத்து வச்சு போயிட்டு அந்த வீடு எதுக்கு இவன் பேருக்கா என் மாமியாரே இறந்து ஆகையினாலே வல்லரக்கன் எந்த நாட்டை பட்டத்தை ஏற்று அமர்ந்தாரோ அன்று முதல் 12 வருட காலம் அந்த நாட்டில் மழை இல்லாமல் போனது. ஆமாம்மா. 12 வருடம் மழை இல்லை என்ற உடனே பாதாள உலகத்திலே பேர்பட்ட பட்டங்கள் ஏற்படுகின்றது. சொன்ன தலை விரித்தாடிய வஞ்சம். ஆமா. யமநாடு, யமராஜன் அமர்ந்திருப்பது யமநாடு. எரும மாட்டுக்கு பொட்டு வச்சுக்கிட்டு வாராம்பார் கையில கொண்டுகிட்டு பொண்ணை பிடிச்சிட்டு போயிடாம கவனமா இருக்கு. யாரு என்ன போனா போயிட்டு போறாரு, அங்கே வில்லு பிடிச்சிட்டு போறது. இந்த சீசன் முடிஞ்சு போங்க. சீசன் முடிஞ்சு போனாலும் ஒன்னே செட்டோட கூட்டிட்டு தான் போவோம், ஒன்ன மட்டும் கூட்டிட்டு போவோமோ? அப்படி போறதா இருந்தா நம்ம போற காரை கொண்டு கடலுக்குள்ள போய் குக்கு. ஆமா. சரி, அப்படின்னா இதுதான் யமநாடு. சரி அப்பா, நந்தி வரை நேரக பாருங்கள். பார்த்துவிட்டு ஒரு உலகம் ஜோதி பிரகாசமாக தோன்றுகிறதா? 12 வருட காலம் தவம் இருந்தாயே பாராட்டுவோம். ஆணையும் அந்தவம் இல்லாமல் தோன்றுகின்றது. அதுதான் திருக்கைலாசமலை என்று சொல்லி. இதான் கைலாசமலை. கைலாசமலை அப்படி அன்று ஆமம்மா வல்லரக்கன் அவனே நல்ல கைலாசம். கனத்தவரமாக இருக்க வேண்டும். எல்லோரும் சிறியவரும் கிடைக்கூடியவரமாக இருக்க வேண்டும். அதாவது கடுகு சின்னது, ஆனா ஒரு சட்டி அடுப்புல வச்சு சட்டி சுத்த உடனே எண்ணெய் ஊத்துறோம். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் முதல்ல தீய போடணும். ஆமா. தீய போட்டு இப்படி நல்லா எரியும் போது எண்ணெய் கொதிக்கும். சரி. கொஞ்சம் கடுகள்ளி போடும் போது அது எப்படி பொரியும்? புசு புசு புசுன்னு பொரியும். எப்படி பொரியும்? எத்தனை நாளுமா இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க? பொறாம இல்ல பொறாம இல்லன்னு எங்க பாரு. நம்ம இதுல இருக்க முடியாது. சாமியாட்டம் முடிஞ்சிட்டு இதை பத்தி அது பண்ணாம அங்க காத்து வந்து தள்ளி போயிடலாம். இங்க வராது. வந்துச்சுன்னா வேலை நம்மளுக்கு போவே மறைக்க அழகா நிற்பான். இங்க வராது. கால் ரொம்ப
போய் எட்டிட்டு